இன்று தமிழர்கள் வீடுகளை அலங்கரிக்கும் தமிழ் கடிகாரம் யாழ்ப்பாணத்தில் முதலாக உருவாக்கப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் வெளியில கொண்டு வரணும் என்ற மிகப்பெரிய அபாயங்கள்ட்ட வந்தது. இன்னொரு வகையாக தான் நான் தமிழ் மணிக்கூடன்றதை கொண்டு வந்த போது எனக்கு தெரியவில்லை இந்த அளவுக்கு இது ரீச் ஆகும். ஆனால் இன்றைக்கு இந்த எனக்கு தெரியாத நாடுகள், அறியாத நாடுகளில் இருந்து கூட எங்களுடைய தமிழர்கள் இதை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக உற்பத்தி செய்யப்பட்ட இந்த தமிழ் கடிகாரம் இப்போது 15,000 உற்பத்திகளை கடந்து விற்பனையாவதாக சொல்கின்றார். சொன்னார்கள் தமிழ் மணிக்கூட என்னென்று நீங்கள் இதை உருவாக்கி நான் உருவாக்கவில்லை. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய பண்டை காலத்தில் எங்களுடைய மூதாதையர் இதை கணித்திருக்கின்றார். தொடர்ந்தும் நாங்கள் இந்த தமிழினுடைய அடையாளங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை எங்களுக்கு. அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் அந்த அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து நாங்கள் அதிலே பதிச்சு கொடுப்போம். தமிழ் கடிகாரம் தவிர்த்த ஏனைய பனை சார்ந்த அலங்கார பொருட்களும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாணத்து தமிழ் பிள்ளையினுடைய ஒரிஜினல் போட்டோவை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதை டிராப் பண்ணி வச்சிருக்கின்றோம். இதனுடைய பேர் ஜாழ் தாரகை. இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களிலும் தமிழ் சார்ந்த முக்கியத்துவத்தை பார்க்க முடிகின்றது. குப்பையில கிடக்க வேண்டிய சிரட்டையை நாங்கள் தெய்வத்துக்கு பக்கத்தில் தெய்வத்தினுடைய சிற்பங்களை செதுக்கி அதிலே வைத்திருக்கோம். எங்கட மண்ணில் இருக்கிற கழிவுகளை உச்ச பயன்பாடான பொருளாக எப்படி மாற்றலாம்ன்றதோட மாற்றி கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள எப்படி எங்களை தமிழை கொண்டு வரலாம்ன்றதும் நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கோம்.